அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமோஸ் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். யூடியூப்பில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அதில் கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடையதான கருத்துக்களை சொல்லுங்கள். நல்ல ஜெபம் பண்ணுங்கள் எங்களுக்காக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். வாசிங்க. இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக செய்ய போகிறேன், செய்வேன். இந்த பிரகாரமாக செய்ய போகிறேன். நான் இன்னைக்கு ஒன்று வாசிங்க. இஸ்ரவேலே, உனக்கு இப்படி செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும். இப்படி செய்ய போகிறேன். எப்படி செய்ய போகிறேன்? என்ன செய்ய போகிறேன்? உன்னை எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். உன்னை பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். ஆகவே உன் தேவனை சந்திக்க நீ என்ன செய்ய? உன் தேவனிடத்தில் உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன். அவர் பிதாட்டிருந்து புறப்பட்டு வந்து மத்திய ஆகாயத்தில் நிற்கிறார். ஆகாயத்தில் ஸ்பேஸில் அவர்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன். ஆகவே அவரை சந்திக்க நீ அதை இங்கே சொல்கிறார். இந்த பிரகாரமாய் உனக்கு செய்ய போகிறபடியால் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும். எப்படி கூட்டிகிட்டு போக போகிறாரு? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, எப்படி? ஆகாயத்திலே ஸ்பேஸுக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக இனி எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்க போகிறோம். ஆகவே உனக்கு இதை செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? எடுத்துக்கொள்ளப்பட்டு உன்னை கூட கர்த்தரோடு எப்போது இருக்கிற வேலையை செய்ய வைக்க போகிறேன். அதனால நீ சொல்லுங்கள், பரவாயில்லையே, ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, கரெக்டாக இருக்கீங்களே, ஈஸியாக போயிடுவியே பரலாம். அல்லேலூயா. உன் தேவனை சந்திக்க, உன் ஏசப்பாவை சந்திக்க நீ என்ன செய்ய? ப்ரிப்பேர். உன்னை ட்ரெயினில் கூட்டிகிட்டு போக போகிறேன். நம்ம பாஷையில் சொல்கிறேன். உன்னை ட்ரெயினில் மெட்ராஸு கூட்டி போக போகிறேன். ட்ரெயினில் உங்கள் அப்பாட்ட கொண்டு விட போகிறேன். ஆகவே நீ போகிறதுக்கு ஆயத்தப்படும். புரிஞ்சதா? இவ்வளோ தான் செய்தி. இதனுடைய விளக்கம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உன் தேவனை சந்திக்க, ஏசப்பாவை சந்திக்க நீ என்ன செய்ய? எப்படி கூட்டிகிட்டு போகிறார்? எடுத்துக்கொள்ளப்பட்டு. எப்படி சொல்லியிருக்கு? ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. இந்த எடுத்துக்கொள்ளப்பட்டுன்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ராப்சர். ராப்சர். இந்த ராப்சர் என்ற வார்த்தை பைபிளில் இல்லை. அதனால் நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய இந்த மண்ட குழம்புன கேஸுகள்லாம் அது தப்பு, அப்படிலாம் கர்த்தர் யாரையும் எடுத்துகிட்டு போக மாட்டார். சபை அந்தி கிறிஸ்து காலத்தில் இருந்து அந்தி கிறிஸ்துக்கிட்ட நசுக்கப்பட்டு பியூரிஃபை ஆன பிறகு தான் பண்ணுவார். நோ, இப்போவே பியூரிஃபிகேஷன் நடக்குது. உங்களுக்கு என்ன நினைச்சேன்னா, நேற்றைக்கு கூட 23ஆம் தேதி, இந்த மாதத்தில் 23ஆம் தேதி போன வாரத்தில் வட அமெரிக்காவில் கெய்த்தி என்ற ஒரு நாட்டில் ஒரு மிஷினரி குடும்பத்தை, கணவன் மனைவி மிஷினரி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை கொண்டிருக்கானோ. அங்கங்கே உலகம் முழுங்கும் திருச்சபைக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஊழியம் செய்கிறவங்களுக்கு உபத்திரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உண்மை கிறிஸ்தவர்கள் உண்மையாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு பாடுகள், உபத்திரம் வந்துக்கிட்டு தான் இருக்குது வட அமெரிக்காவில். இதை நான் சொல்கிறது. எங்கே உபத்திரம்? இப்போயே உபத்திரமா நமக்கு. ஆனால் இதன் மத்தியிலே யார் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் லிஃப்ட் வச்சிருக்காரு. எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த ரேப்சர் என்ற வார்த்தைக்கு பேரானந்தம்னு அர்த்தம். யாருக்கு ஆனந்தம் வரும்? துன்பத்தில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு ஒரு நல்ல செய்தி வரும்போது அவனுக்கு எதா இருக்குது? ஆனந்தமா. பசியாக இருக்கிறவனுக்கு சாப்பாடு ஆனந்தம். ரசஞ்சோரா தின்னவனுக்கு பிரியாணி, சொல்லுங்க, ஆனந்தம். கஷ்டத்தில் இருக்கிற நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கர்த்தர் தரப்போகிறார். வாடா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்குது?
பேரானந்தம், ஆனந்தம். ஆகவே ரேப்சர் என்ற வார்த்தையின் அர்த்தம் பேரானந்தம் அடைய போகிறார் ஆண்டவர் வருகையின் நேரத்தில். என்ன இது, எவ்வளோ அக்கறம் பெருகி போச்சு. இது கேட்டபடி அவர் வருகை மிக சமீபம், நம்மளை எடுத்துக்கொள்ள போகிற நேரம் சமீபம்ன்றதுக்கு அரசியல் ப்ரூஃப் பண்ணுது. நாட்டுக்கு நாடு சண்டை எடுத்து எல்லா நாடு வறுமை தருத்திரத்தில் போய்கிட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கு சண்டை போட ஆயுதம் இல்லாமல் சைனா சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. பணக்காரன் எல்லா நாடுகளும் கடன், கடன் இல்லாத நாடே யாரா கடன் கொடுத்தவன்? அதான் அந்தி கிறிஸ்துவனுடைய கூட்டம், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளாகிய இலுமினாட்டிஸ், IMF, வேர்ல்டு பேங்க் எல்லாம் அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவன் தான் பணம் கொடுக்குறான். அவன்கிட்ட வாங்கின முறை வாயை பற்றிக்கிட்டு இருக்கான். முஸ்லீம் நாடுகள்லாம் இப்போ இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக சண்டைக்கு போகாமல் ஏன் வாயை பற்றிக்கிட்டு இருக்கான்? பணம் வாங்கி வச்சுருக்கான், கடனை வாயை திறக்க பேசாமல் இல்லை, பணத்தை பூரா கொடுணும். உலக நாடு பூரம் அவன் கண்ட்ரோலில் போயிடுது. இப்போவே உலகம் அவன் கண்ட்ரோலுக்கு ஒரு மேன், ஒரே நாடாக உலகம் மாறப்போகிறது. ஒன் வேர்ல்டு. அவன் சொல்கிறது எல்லா நாடும் கேட்கும். ஒரே நாணயம், ஒரே பாராளுமன்றம், ஒரே தலைவன். அவன் தான் அந்தி கிறிஸ்து, போப்பு என்கிற அந்தி கிறிஸ்து. இப்படி வரப்போகுது. பொருளாதாரம், எல்லா நாடுகளும், எல்லா நாட்டு ஷேர் மார்க்கெட் அடி வாங்கும், எல்லாம் அவன்கிட்ட தான் இருக்குது கண்ட்ரோல். பொருளாதாரம், மதம், எல்லா மதமும் ஒன்றாகுது. பார்த்தீங்களா? நாய்க்கு நீ கம்யூனியன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு போப்பு. ஏன்னா ஏசு நாய்க்கா மறிச்சார். நாய் எது கம்யூனியன் எடுக்கணும்? அது கம்யூனியன் எடுத்து பரலம் போதா? அப்போ இந்த சத்தியம், அடிப்படை சத்தியம் கூட இல்லை யார்கிட்ட? கத்தோலிக்க திருச்சபையில். எப்படி இப்படித்தான் ஒன்று சேருது, எல்லா மதமும் ஒன்று சேருது. எல்லா மதமும் பிள்ளை இப்போ ஸ்பெயின் நாட்டில் சர்ச்சுக்களை வச்சு பிள்ளையார் சதுர்த்தி விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கான். நியூசிலாண்டில் பிள்ளையார் இது இந்து சர்ச்சுக்களை வச்சு இந்து முறைப்படி ஐயர் கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்காரு, ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஜனங்கள்லாம் வந்து சர்ச்சில் இந்த பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? எம்மதமும் சம்மதம் எல்லாமே ஒன்றுன்னு ஆக போகுது. முஸ்லீம்களையும் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ மதம் ஒன்றாகிறது. அரசியலில், பொருளாதாரம் எல்லாம் ஆயிடுச்சு. கலாச்சாரங்கள் எல்லாம் மாறி போச்சு. கல்ச்சர், கட்டுப்பாடு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. திருச்சபை ஆவிக்குரியதாக இல்லை, ஆவியின் நிறைவு இல்லை. நம்ம சபையை விட்டுருங்க, நம்ம சபையில் என்னச்சாத கெஞ்சி அடித்தாத அபிஷேகத்தில் நடத்திக்கிட்டு இருக்கேன். மற்ற சபைகளில் அபிஷேகம் இல்லை. பாட்டு மியூசிக் இருக்குது, அபிஷேகம் இல்லை. பாட்டு மியூசிக் டான்ஸு கூட இருக்குது, ஆனால் என்ன இல்லை சபையில்? அபிஷேகம் இல்லை. இங்கே முனைங்கிட்டு ஒரு கூட்டம் ஹார்மோனியத்தை வச்சு முனைங்கிட்டு நிற்கிது, அங்கேயும் என்ன இல்லை? மெயின் லைன் சர்ச்சு, CSI புராட்டஸ்டன்ட் சபைகள்லாம் முனைங்கிட்டு இருக்கு. அங்கே முனைங்கிட்டு ராகம் எடுத்துக்கிட்டு இருக்க, அங்கே என்ன இல்லை? அபிஷேகம் இல்லை. பெந்தகோஸ்து சபை என்ற சபையில் மியூசிக் இருக்குது, பாட்டு இருக்குது, டான்ஸ் இருக்குது, அபிஷேகம் இல்லை. கடைசி காலம் திருச்சபைகள் சீரனுக்கு எங்குமே ஊழியம் இல்லை. எப்படி ஓடி ஓடி கைப்பிரதி கொடுத்தோம், எப்படி திருப்பிரசங்கம் பண்ணோம், எப்படி சுவிசேஷ கூட்டம் நடந்துச்சு. இன்னைக்கு ஒரு சுவிசேஷ கூட்டம் இல்லை, நடத்த முடியலை, நடத்த விட மாட்டேன்றான். எல்லா கூட்டங்களும் சர்ச்சுக்குள்ள தான் நடக்குது, வெளியில் நடத்த முடியலை. காரணம் கடைசி காலம், ஊழியம், திருச்சபை எல்லாமே க்ளோஸ். வருகை மிக மிக சொல்லுங்க சமீபம். உண்மை ஆட்சி வரப்போகிறது. நாம் அதற்கு முன்பாக நம்முடைய தேவனை சந்திக்க சொல்லுங்க ஆயத்தப்படணும். ஆயத்தப்படணும். எப்போ வரப்போகிறார்? எப்போ வரப்போகிறார்? நல்லா பாருங்க. அவர் வரும்போது நான் சொல்கிறேன் இந்த சம்பவத்தை நல்லா கவனிச்சு. அவர் வரும்போது நேரடியாக பூமிக்கு வரமாட்டார். பூமிக்குன்னா வர்றாரு, வர்ற வழியிலே ஒரு பிரேக்கு. எங்கே? ஆகாயத்தில் என்ன இருக்குது? ஒரு பிரேக் போடுவார். ஏன் அங்கே பிரேக் போடுறாரு? அங்கே ஒருத்தர் இருக்கான், உலகத்தின் அதிபதி, ஆகாயத்து அதிகார பிரபு என்கிற வலு சர்ப்பம் சாத்தான். இந்த பூமியின் மேல் அதிகாரத்தோடு அவன் அங்கே இருக்கிறான். ஆதாமிடத்தில் இருந்த அதிகாரத்தை பறித்து கொண்டு அவன் அங்கே இருக்கிறான். எங்கே?
ஆகாயத்தில். அதனால தான் அவனுக்கு இப்பிரபஞ்சத்து இந்த பிரபஞ்சத்துக்கு லோகாதிபதி. இது ஆண்டவரை வச்சு பேர். அவன்கிட்ட இருந்த அதிகாரத்தை என் இயேசு சிலுவையிலே சொல்லுங்க பறித்தார், ஊறிந்தார். இப்பொழுது அவன் மிஞ்சின இருக்கிற அதிகாரத்தோடு அங்கே உட்கார்ந்து ஆளுகை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இயேசுவானவர் பிதாவினிடத்திலிருந்து வெளியே இறங்கி அங்கே வருகிறார். வரும்போது ஸ்பேஸில் இருக்கிற வலு சர்ப்பத்தை இயேசுவை கண்ட உடனே அவன் கீழே பூமிக்கு இறங்கிறான். பூமிக்கு வரும்போது பூமியிலே ஐயோ என்னுடைய ஜனங்கள் இருக்காங்களே, என்னுடைய திருச்சபை மக்கள் என்னுடையதான ஜனங்கள் இருக்காங்களேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், யார் ஆயத்தமாக இருக்கிறார்களோ ஆயத்தமான திருச்சபை மக்களை சபை என்ற பேரிலே அவர்களை எடுத்துக்கிறார். எப்படி எடுத்துக்கிறார்? ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே. வாசிங்க வாசிங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:51. அறிவிங்கள் அடைவதில்லை ஆகிலும் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக போகிறோம். இது யாருக்கு தெரியாது. இது என்ன, எப்போ இதெல்லாம் நடக்கும், எந்த சிச்சுவேஷன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஒன்மேன் ஆட்சிக்கு உலக ஒரே நாடாக, உலகம் ஒன்மேன் ஆட்சிக்கு நேராக, ஒன் வேர்ல்டு சிஸ்டத்துக்கு நேராக அப்படியே எல்லாம் ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கு உலகம். இப்போ இந்த ஆயத்தமான உடனே சண்டை நடக்கும், 3rd வேர்ல்டு வார் நடக்கும். ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. அடித்து குண்டுகளை போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில், ஒவ்வொரு நாடு அணுகுண்டுகளை போட்டு ஜனங்களை அழிச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதிலே திருச்சபை ஆயத்தமாக இருக்கிற மக்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார். அது எடுத்துக்கொள்ளப்பட்டது யாருக்குமே தெரியாத அளவுக்கு சேட்டலைட் எல்லாம் என்ன செய்யப்படும், செயலிழந்துடும். ஒவ்வொரு நாடுகளும் அனுப்பின 10,000க்கு மேற்பட்ட சேட்டலைட் அங்கே இருக்குது. எங்கே? ஸ்பேஸில் இருக்குது. நம்ம அனுப்பின எல்லா இதுகளும் அங்கே இருக்குது. இது எல்லாமே அங்கே ஸ்பேஸில் இருக்கிற வலு சர்ப்பம் செயலிழக்க செய்துவிட்டு அவன் பூமியில் இறங்கிடுவான். இதை செயலிழக்க செய்கிறதுக்கு அவனுடைய சேட்டலைட் அங்கே இருக்குது. அதான் எலன் மாஸ்க் இருக்கார் இல்லையா, எலன் மாஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ். அவன் கம்பெனிக்கு பேர் என்னது? அவன் கம்பெனிக்கு பேர் ஸ்பேஸ் எக்ஸ். எக்ஸ்னா என்னது? ஒரு நபர். அந்த நபர் யார்? வலு சர்ப்பம். ஸ்பேஸில் இருக்கிற வலு சர்ப்பம் ஸ்பேஸ் எக்ஸ் பேர் வச்சுருக்கான் பாருங்க கம்பெனிக்கு. இப்போவே ஆகாயத்தில் இருக்கிற ஒரு நபர். எந்த நபர்? பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அவன் இருக்கான் ஸ்பேஸில். அவனுடைய எலுமினாட்டியினுடைய அந்த ஸ்பேஸ் எக்ஸனுடைய வலு சர்ப்பத்தினுடைய சேட்டலைட் மட்டும் இருக்கும், மற்ற எல்லா சேட்டலைட்டும் செயலிழந்துடும். இப்போ ஃபோன் பேசுகிறோம், டிவி பார்க்குறோம். அன்னைக்கு ஒரு டிவியும் பார்க்க முடியாது, ஒரு ஃபோனும் கம்யூனிகேஷன் இருக்காது. ஆகையினால யார் பரலோகத்துக்கு போனால், யார் கைவிடப்பட்டால் ஒருத்தருக்குமே தெரியும். அந்த சிஸ்டர் தெரியாது, கம்யூனிகேஷனே பண்ண முடியாது, ஒன்றும் தெரியாது. இதுதான் நடக்க போகுது. இதுதான் ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுது. அப்போ யார் மெட்ராஸில் நம்ம பிள்ளைகள் அங்கே இருக்காங்களே, என்னடா போயிட்டு இருக்கீங்களா, ஃபோன் பண்ணவே முடியாது. ஃபோன் கம்யூனிகேஷன், யாருக்கும் ஃபோன் கிடையாது, யாருக்கும் டிவி கிடையாது, யாரும் எந்த கம்யூனிகேஷன். இதுதான் நடக்கும். அதுக்கு பிறகு அவன் வந்துடுவான். யார்? அந்தி கிறிஸ்து வந்துடுவான். எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்படும், அவங்களுக்கான இவங்களுக்கானு கேள்விப்படும்போது அவன் சொல்லுவான், ஒன்றும் கிறிஸ்தவர்களை பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் தான் கிறிஸ்துவே வந்துட்டேன்னு சொல்லுவான். வாசிங்க 2 தெசலோனிக்கேர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். பொய்யான அற்புதங்களோடும் வல்லமையோடும் அடையாளங்களோடு வருவான். யார்? அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை. அந்த அக்கிரமக்காரன் யார்? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து சாத்தானுடைய செயலின்படியே செயல்படுவான். புரியுதா அந்த வசனம்? சாத்தானுடைய செயல், சாத்தான் சொல்கிறபடியே அந்தி கிறிஸ்து செய்வான். அந்தி கிறிஸ்துனா யார்? போப்பு.
போப்பு தான் சாத்தான் சொல்கிறபடியே. இன்னைக்கே பாருங்கள், எல்லா நிறைய ஊழியக்காரங்களுக்குள்ளே யார் புகுந்துட்டா? சாத்தான் புகுந்துட்டான். நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ளே சாத்தான் புகுந்துட்டான். சாத்தான் சொல்கிறபடி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புகுந்து பொய்யான அற்புதங்களை செய்வான். நான் தான் கிறிஸ்து, கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன் பூமிக்குன்னுவான். எப்போ வருவான்? அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க, 7ஆம் வசனம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே, அந்தி கிறிஸ்து வர்றதுக்கான வேலையை இப்போவே செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து. யார் தடை செய்கிறவன்? சபை. சொல்லுங்க, சபையாகிய நாம் அவன் வர விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆயத்தமாயிட்டோம், அவன் வந்துடுவான். நம்ம இன்னும் ஆயத்தமாகாமல் இருக்கோம். ஆயத்தமாயிட்டுனா வந்துடுவான். தடை செய்கிறது சபை. சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது நடுவிலிருந்து, பூமியிலிருந்து நீக்கப்படும் முன்னே அவன் வெளிப்பட மாட்டான். அது நீக்கப்படும் போது அவன் வருவான். வாசிங்க அடுத்த வசனத்தில். நீக்கப்படும் போது அக்கிரமக்காரனாகிய சாத்தான், அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அவனை கர்த்தர் ஒரு நாள் நாசியின் சுவாசத்தில் அவனை நாசம் பண்ணுவான். சரி, அது அப்புறம் பார்க்கட்டும். இப்போது சொல்லுங்கள், இப்போ எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு? எப்போ அந்தி கிறிஸ்து வரப்போகிறான்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவன். இதெல்லாம் சைமல்டேனியஸாக நடக்கும். இங்கே சபையில் இருக்கிற ஆயத்தமானவங்களை எடுத்துகிட்டு போவார். ஆகாயத்தில் இருக்கிற வலு சர்ப்பமாகிய சாத்தான் பூமிக்கு வருவான். இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் நடக்கும். இது ஒரு நிமிஷத்தில். இதை நடக்கிறதை யாருமே தெரிஞ்சுக்கிற முடியாது. தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன இருக்காது? கம்யூனிகேஷன் இருக்காது, மீடியாக்கள் இருக்காது, டிவி இருக்காது, ஃபோன் இருக்காது. யாருக்கு என்னென்ன அவங்கவுங்க அறிஞ்சிக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியாது. இதுதான் நடக்க போகுது. இதுதான் வருகை சமீபம். நீங்களும் நானும் வருகைக்கு சொல்லுங்க ஆயத்தமான. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ஆயத்தம் என்று சொல்லும்போது ஆயத்தத்தை 2 விதத்தில் சொல்லுகிறது. ஒன்று, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லுங்க, உங்களுக்கு புரியும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவர்னு யாரு? போச்சு. யாரு? ஏசப்பா. ஏசப்பாக்கு இன்னொரு பேர் என்னது? ஆட்டுக்குட்டியானவர். என்ன ஆட்டுக்குட்டி சொல்லுங்க? தேவாட்டுக்குட்டி. ஏசப்பாவுக்கு பேர் என்னது? தேவாட்டுக்குட்டி. அவருக்கு கல்யாணம். பொண்ணு யாரு? சபை. வாசிங்க. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்திட்டாள் என்று யாரு? சபை, ரட்சிக்கப்பட்ட ஜனம். நீங்களும் நானும். இங்கே ஆண் பெண்ணெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு 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 உவமை தான். மணவாளன்னா ஒரு மணவாட்டி. அதனால் இயேசு சபை மக்கள். இயேசு சபை மக்கள் தான் மணவாட்டி. மணவாட்டி. இப்போ ஒரு மணவாளனை கல்யாணத்துக்கு மணவாளன் ரெடியாக வந்துட்டார். அடுத்து யார் ஆயத்தமாகணும்? மணவாட்டி. மணவாட்டி ரெடி ஆகிட்டா கல்யாணம் வந்து நடந்துடும், ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நம்ம தான் ரெடி ஆகணும். யார் ரெடி ஆகிட்டா? ஏசப்பா ரெடி ஆகிட்டாரு. திருச்சபை ரெடி ஆகணும், ஆயத்தமாகணும். இப்போ சாதாரணமாகவே கல்யாணத்துக்கு போவோம். எல்லோரும் கல்யாண வீட்டுக்கு போவோமா? கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை சிம்பிள் டிபுக்குன்னு ஒரு பேண்ட்டை மாட்டி, ஒரு குழாயை மாட்டி, கோட்டை தூக்கி நிறுத்தி சட்டையை போட்டு வந்து நின்றுவாங்க. ஆனால் பொம்பளைனா அவங்களுக்கு ரெண்டு ஆயத்தம் இருக்குது. பொம்பளைகளுக்கு என்ன தெரியுமா? ஒன்று, அவங்களே ஆயத்தப்படுத்தணும். குளிக்கிறது, ட்ரெஸ் மாற்றுறது, இதெல்லாம் யாருது? அவங்க ஆயத்தம். அடுத்து பிறகு அவங்கள ஆயத்தப்படுத்தி இன்னொருத்தர் நியமிச்சிருப்போம். யார்? பியூட்டிஷியன். சொல்லுங்கள், தெரியாத மாதிரி முழிச்சுக்கிட்டு இருப்பீங்களே. எம்பிட்டு நேரம் எடுத்துக்கிறிய மேக்கப் பண்ணிக்கிட்டு. அடுத்து அந்த மணப்பெண்ணை அலங்கரிக்க யாரை நியமிச்சிருக்காங்க? பியூட்டிஷியன். ஒரு அலங்காரம் பண்ண ஒரு நபரை நியமிக்கிறோம். ஸோ 2 அலங்காரம் இருக்குது. தன்னைத்தானே ஆயத்தப்படுத்தணும், பியூட்டிஷியன் போன்ற நபராலையும் என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். அப்போ தான் எங்கே போய் நிற்க முடியும்? மணவாளன்ட்ட போய் நிற்க முடியும். இப்போ சொல்லுங்கள், திருச்சபையா மணவாட்டி நம்மெல்லாம் நம்மளே நாமே என்ன செய்யணும்? கொஞ்சம் ஆயத்தப்படுத்தணும். அடுத்து நமக்கு பியூட்டிஷியன் யார்? பரிசுத்தாவியானவர். வெரி குட், பரவாயில்லையே, நல்லா தாங்க வசனத்தோடு இருக்கீங்க. நமக்கு ஒரு பியூட்டிஷியன் இருக்கார். யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மளை கொஞ்சம் ஆயத்தப்படுத்துவார். யாரை சந்திக்க? மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க.
ஸோ ஒரு மணவாட்டி ஆயத்தப்படுத்துவது போல திருச்சபை ஆயத்தமாக வேண்டும். இதைத்தான் சொல்கிறார், உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்படு. அதுக்கு டியூஷன் வேறு உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டியிருக்கு, பரிசாவியானோடைய ஆயத்தம் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து சீக்கிரம் ஆயத்தமாங்க. சரி, நம்ம ஆயத்தம் எதை காட்டுகிறது? வாசிங்கள் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 33 வசனம். ம் 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 ரைட், வெரி குட். இப்போ சொல்லுங்கள், நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அதுக்கு பிறகு உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஒருத்தர் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஸோ எத்தனை ஞானஸ்நானம் இருக்குது சொல்லுங்கள்? 2 ஞானஸ்நானம். சொல்லுங்கள், ஒன்று நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அடுத்து பரிசுத்த ஆவியானவரும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இதைத்தான் சொன்னேன், நம்ம ஆயத்தம் பண்ணுறது ஒரு செக்ஷன், பியூட்டிஷியன் ஆயத்தம் பண்ணுறது இன்னொரு செக்ஷன். அதான் பரிசுத்த ஆவியானவரால் நம்ம ஆயத்தமாகிறோம். அப்போ நம்மளே ஆயத்தம் பண்ணுகிறது தண்ணீர் ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தம் பண்ணுவது அபிஷேகம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. சரி, இப்போ நம்முடைய ஆயத்தம் எது? ஞானஸ்நானம், தண்ணீர் ஞானஸ்நானம். தண்ணீர் ஞானஸ்நானம் யாருக்கு கொடுக்குறோம்? யாருக்கு தண்ணீர் ஞானஸ்நானம்? வாசிங்கள் மத்தேயு சுவிசேஷம் 3 அதிகாரம் 2 வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று சொன்னார். இந்த சத்தத்தை கேட்டு அநேகர் என்ன செய்தார்கள்? மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பி 6 வசனத்திலே தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ மனம் திரும்பினவர்கள், பாவத்தை அறிக்கை செய்தவர்கள் என்ன பெறுகிறார்கள்? அப்போ மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்தால் அவர்கள் எதுக்கு தகுதி? ஞானஸ்நானத்துக்கு தகுதி. இந்த மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்ததற்கு அடையாளம்தான் ஞானஸ்நானம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 அதிகாரம் 38 வசனம். டக்கு டக்குன்னு வாசிங்க. ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ மனம் திரும்பி இருக்கிறார்கள், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார்கள், அதுக்கு அடையாளமாக எதை பெற்றுக்கொள்ளுங்கள்? அப்போது ஞானஸ்நானம் என்பது மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்புக்கையும் அடையாளப்படுத்துகிறது. நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுட்டீங்கன்றதுக்கு அடையாளம் தான் என்னது? ஞானஸ்நானம். இப்படி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெறுகிறது நம்முடைய ஆயத்தம். ஏன்னா நம்ம யார்? மணவாட்டி. யாரை சந்திக்கணும்? மணவாளனை சந்திக்கணும், இயேசுவே. அப்போ நாம் ஆயத்தமானும், சரியாக மனம் திரும்பணும், சரியாக பாவத்தை அறிக்கை செய்யணும். இப்படி பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னா நாம் ஆயத்தமாயிட்டோம். இந்த மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். கலாத்தியர் நிருபம் 3 அதிகாரம் 27 வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். என்ன ட்ரெஸ் பண்ணிட்டீங்களா? குளிச்சு எல்லாம் ட்ரெஸ் பண்ணியாச்சா? ட்ரெஸ் பண்ணியாச்சா? ரைட். அப்போ ட்ரெஸ் பண்ணியாச்சுன்னா என்ன செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம்? குளிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். என்ன ட்ரிப்போ வந்திருக்கியா, குளிச்சு எடுத்துகிட்டு முடிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டிய? அப்போ ட்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ ட்ரெஸ் பண்ணினவர்கள் எப்படியோ இதுபோல் ஞானஸ்நானம் எடுத்தவர்களெல்லாம் யாரை தரித்து கொண்டவங்க? ட்ரெஸ் பண்ணவங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். ட்ரெஸ் பண்ணதுக்கு சமம். ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் நீ ட்ரெஸ் இல்லாமல் இருக்க. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கிறிஸ்து அவர்களோடு இருக்கிறார். என் ட்ரெஸ்ஸை காண உடம்புல போட்டிருக்கேன், என் சேலையை காண சேலையை கட்டியிருக்கேன், என் பேண்ட் ஷர்ட்டை காண போட்டிருக்கேன். அப்போ பேண்ட்டு ஷர்ட்டையெல்லாம் உடம்புல கிடக்கிறது போல ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு உடம்புக்குள்ளே யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவை
தரித்தவர்கள். இது இப்படி நாம் ஆயத்தமானோம். செல்ஃப் ப்ரிப்பரேஷன். செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டிய வேலை. இப்படி நாம் ஆயத்தமாகும்போது ரெண்டாவது ஒரு ஆயத்தம். யார் அடுத்த ஆயத்தம்? பரிசுத்த ஆவியானவராகிய பியூட்டிஷியனுடைய வேலை. அவர் உங்களை சகல சத்தியத்துக்களும் நடத்துவார். அடுத்து நம்முடைய பியூட்டிஷியன் நமக்கு ஒரு அலங்காரம் பண்ணி நம்மளை ஏசப்பாவை சந்திக்க ஆயத்தப்படுத்துகிற நபர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? வாசியுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மீட்கப்படும் நாளுக்கன்று, அதாவது எடுத்துக்கொள்ளப்படும் நாளுக்கன்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை. அப்போ பாருங்க, நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காகவே நான் இப்போ டெக்கரேஷன் ஆனவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? ரெடி, உனக்கு டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு, நீ அடுத்தாள் வா, நீ வா. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டு இது நடத்துகிறாங்களே, விபிஎஸ் கடைசி நாள் டான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மேக்கப் பண்ணுவாங்க. மேக்கப் பண்ணோன்னு ஒவ்வொரு பிள்ளையாக கூப்பிட்டு அதுக்கு ரைட், உனக்கு முடிஞ்சது, இன்னும் முடிஞ்சது, நீ இப்போ அடுத்தாள் வா, இது ஒன்று ஒன்றா சொன்னேன். இப்போ ஆவியானவர் ஒவ்வொருத்தரையாக முத்திரை போட்டு அபிஷேகம் பண்ணி ஓச்சு, உங்க கதை முடிஞ்சிருச்சு, அடுத்த ஆளுக்கு அபிஷேகம் வந்தால் உனக்கு அபிஷேகம் முடிஞ்சவங்க. இப்படி மீட்கப்படும் நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்டவர்களுக்கு என்ன அடையாளம்? அபிஷேகம் என்கிற முத்திரை. வாசிங்க மறுபடியும். முத்திரையாக பெற்ற அபிஷேகம், தேவனுடைய ஆவி. அதே எபேசியர் 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். மீட்பின் அடையாளமாக முத்திரை உங்களுக்கு கிடைச்சி போச்சு, உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. பாருங்க, கடைசி வரி, பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் என்ன போடப்பட்டீர்கள்? முத்திரை போடப்பட்டீர்கள். விசுவாசிகள் ஆன போதே நீங்கள் பரலோகத்துக்கு போக வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உங்களுக்கு என்ன போட்டு விட்டாச்சு? யார் போட்டது? பரிசுத்த ஆவியானவர். நமக்கு பியூட்டிஷியன் படிச்சிட்டாரு கதையை. பரிசுத்தாவி பெற்றவங்களாம் பியூட்டிஷியனாலே அலங்கரிக்கப்பட்டவர்கள். பரிசுத்தாவி பெற்றவர்கள்லாம் பியூட்டிஷியன் ஆகிய பரிசுத்த ஆவியாரால் ரெடியாக்கப்பட்டவர்கள். அப்படி ரெடியாக இருக்கிறவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. இதைத்தான் எபேசியரில் பவுல் கேட்டார். அப்போஸ்தலர்களுடைய 19:2 நீங்கள் விசுவாசிகளான போது, அப்போ விசுவாசினா என்ன பெற்றிருக்கணும்? பரிசுத்தாவி பெற்றீர்களா? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாவிட்டால் இன்னும் அலங்கரிக்கப்படாத ஆயத்தமில்லாத நபர்கள். அதனால தான் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அலங்கரிக்கப்பட வேண்டும், பிறக்க வேண்டும். ஜலத்திலையும் ஞானஸ்தானம், ஆவியிலே ஞானஸ்தானம். அதைத்தான் அங்கே சொல்கிறாரு. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. Praise the Lord. Hallelujah. இப்படி கர்த்தர் நம்மை 2 ஞானஸ்தானத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நம்மை ஏசப்பாவை சந்திக்க, மணவாளனை சந்திக்க என்ன செய்கிறாரு? ஆயத்தம். சரி, இந்த ஆயத்தத்தை 2 விதத்திலே நமக்கு 2 காரியத்திலே நாம் ஆயத்தமாக வேண்டும். 2 காரியத்தில் ஆயத்தமாக வேண்டும். எடுங்கள். முதலாவது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் எதுக்கு குற்றமற்றதாக இருக்கும்படி? இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும்படி, குற்றமற்றதாக இருக்கும்படி உங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். மறுபடியும் கவனிங்க, அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் பரிசுத்தம் உள்ளவர்களாக. எப்படி பரிசுத்தம் உள்ளவர்களாக? முற்றிலும். வாசிங்க மேலே. உங்களை முற்றிலும், ஃபுல்லாக பரிசுத்தம். எதில்? ஆவி, ஆத்மா, சரீரத்திலே ஒரு முழு பரிசுத்தம் இருக்க வேண்டும்.
அப்போ தான் இயேசு கிறிஸ்து வருகை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கு ஆவி ஆத்மா சரீரம் மூணும் கிளீனாக இருந்தால் தான் அவர் வருகைக்கு போகவே முடியும். அப்படின்னா ஒரு கிறிஸ்தவனும் வைக்கிற முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு கூட்டம் எப்படி தான் இருக்குது? ஆயத்தமாக இருக்குது. ஒரு கூட்டம் ஆயத்தமாக இருக்குது. அநேகர் ஆயத்தமாக இல்லை, ஆனால் ஒரு கூட்டம் என்னது? ஆயத்தமாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. எல்லாம் ஆயத்தமானால் தான் நம்ம பரலோகம் போகவே முடியும், வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆற்றுல தண்ணி இருக்குது, கடலில் தண்ணி கிடக்கு, குளத்தில் தண்ணி கிடக்கு, மெஜாரிட்டி தண்ணி அங்கே தான் கிடக்கு. ஆனால் சில தண்ணி தான் எதா மாறுது? சொல்லுங்கள், ஆவியாக மாறுது. சரிதானா? சில தண்ணி, அதே குளத்தில் உள்ள தண்ணி, அதே ஆற்றுல உள்ள தண்ணி, அதே கடல் தண்ணியில் சில தண்ணி எதா மாறுது? ஆவியாக மாறுது. வீட்டில் தண்ணி கொதிக்க வைக்கிற அடுப்பில் மெஜாரிட்டி தண்ணி சட்டியில் தான் இருக்குது, ஆனால் சில தண்ணி அந்த ஆவியாமா. இதே போல் மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் இங்கே இருப்பார்கள், சில கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த ஆவியாகிற எடுத்துக்கொள்ளப்படுகிற கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க முயற்சிப்போம், பிரயாசப்படுவோம், அர்ப்பணிப்போம். முற்றிலும் பரிசுத்தமாக கர்த்தர் நம்மளை ஒரு விஷயம் கூட நம்மளை என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தை கவனிங்க, வசனத்தை கவனிங்க. அந்த வசனத்தில் எப்படி முற்றிலும் பரிசுத்தமாவது? இந்த பரிசுத்தம் என்றால் என்ன? அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஹோலினஸ்? பரிசுத்தம் என்பது எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் அடைய வேண்டிய செயல். நீதிமான் என்பது ஒரே நாளில் ஒரு நிமிஷத்தில் நடந்துடும். அவரை விசுவாசித்தாலே போது நம்ம யாராயிடலாம்? சொல்லுங்கள். ஏசப்பாவை விசுவாசித்து அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாலே போல நம்ம யாராயிட்டோம்? நீதிமான். ஒரு நிமிஷத்து நீதிமான் ஆயிடலாம். ஆனால் பரிசுத்தவான் என்பது ஒவ்வொரு நாளும் ஆகணும், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகணும். நேற்றைக்கு பரிசுத்தமாக இருந்தோம், இன்றைக்கி பரிசுத்தமாக பார்க்கணும். இன்றைக்கி பரிசுத்தமாக இருக்கலாம், நாளைக்கு பரிசுத்தமாக இருப்போமா சொல்ல முடியாது. ஸோ அனுதினமும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த பரிசுத்தம் என்பது ஒவ்வொரு பகுதியும் கழுவணும். இப்போ ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தை என்ன செய்கிறோம்? இந்த பாத்திரத்தில் என்ன செய்கிறோம்? கழுவுறோம். இந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, இது கப்புன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம், இதில் என்ன வெளிப்பகுதி உள்பகுதி இருக்குது. இந்த பகுதி அழுக்காக இருக்குது, கழுவி இருப்போம். ஆனால் இந்த பகுதி இன்னும் அழுக்காக இருக்கும். இன்றைக்கி இந்த பகுதியை கழுவுவோம், நாளைக்கு இந்த பகுதியை கழுவணும், இந்த பகுதியை கழுவணும், ஒவ்வொரு பகுதியை, அப்புறம் உள்ளே கழுவணும். இப்படி ஒவ்வொரு நாளும் கழுவணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மூணு காரியத்தில் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்குது. இந்த சுத்திகரிக்கல ஆவி ஆத்மா சரீரம். சரீரத்தை கழுவுறது ஈஸி, ஆனால் ஆவி ஆத்மாவை கழுவுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் மட்டும்தான். வாசிங்க, எபிரேயர்கள் நிருபம் 9 அதிகாரம், எபிரேயர்கள் நிருபம் 9 அதிகாரம் 14 வசனம், 14 வசனம். நித்திய, அது நடுவில் இருந்து வாசிங்க சார், நடுவில் இருந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனை ஊழியம் செய்வதற்கு மனச்சாட்சியை சுத்திகரிப்பது நிச்சயம். அப்போ மனச்சாட்சியை சுத்திகரிப்பது எது? போச்சு, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். இதைத்தான் சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை 1:7 பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மளை என்ன செய்யுது? எதை கழுவுது? மனச்சாட்சியை கழுவுது. எதை கழுவுது? மனசை கழுவுது. அனுதினமும் நம்முடைய மனசு என்ன செய்யப்பட வேண்டும்? கழுவு. அதனால தான் டெய்லி ஜெபம் பண்ணுங்க, படுக்கும்போது ஜெபம் பண்ணிட்டு படுங்க. மனசை கழுவணும், மனசை கழுவணும். இந்த மனசை பற்றி சொல்லும்போது சிந்தனை, மைண்டு, என்னது? மைண்டு. மனசில் ஒரு நிமிஷத்துக்கு 80,000 எண்ணங்கள் ஓடுமா? மைண்டு, மனசில் எண்ணங்கள் பலவாறு எண்ணம். எதை பார்க்குறோமோ அதை பற்றி எண்ணம். ஃபேனை பார்த்தா ஃபேனை பற்றி எண்ணம்,
அப்புறம் அப்படி போட பார்த்தா போட பற்றியான எத்தனை ஒரு அப்புறம் இந்த இப்படி பார்க்குறோமா ஒன்றையும் பார்த்தோன்னே இந்த செடியை பார்க்குறோம், அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தோன்னா அதை பற்றி எண்ணங்கள், இப்படியும் எதை பார்க்குதோ அப்படியே ஒவ்வொரு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதை பார்த்து தான் மைண்டை வச்சு தான் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது. பில்கேட்ஸ் கம்ப்யூட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறான்? அந்த மைண்டை வச்சு தான். எதை பார்க்குறோமோ அதை பற்றி எண்ணங்கள் ஓடும். இதைத்தான் நம்ம யூடியூப்லேயும் பார்க்குறோம். நீங்கள் இப்போ நம்ம ஒரு செய்தியை பற்றி போட்டோம்னா அந்த செய்திகள் சம்மந்தமாக வரும். பாட்டுக்கம்னா யாருனாலாம் பாடியிருக்காங்க பாட்டை பூரா வரும். இதைத்தான் கம்ப்யூட்டரில் போய் ஒரு இதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அது சம்மந்தப்பட்டதுலாம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படித்தான் நம்ம மைண்டில் இருக்கும். எதை பார்க்குறோமோ அது சம்மந்தமாக. இப்போ உதாரணம் ஃபேனை பார்த்தோன்னா இந்த ஃபேன் எப்படி இருக்குது, என்ன கலரில் இருக்குது, மேலே என்ன கோல்டு பெயிண்ட் கொடுத்து வச்சுருக்கு, இது என்ன எத்தனை அடி இருக்கும், இப்படியே அதை பற்றியே ஓடிக்கிட்டு இருக்கோம். டிவினா டிவி என்ன, இது எத்தனை இன்ச்சு டிவி, இது என்ன இப்படி மேலே இப்படி பட்டியலாம் கொடுத்துருக்கு, டிவி மாதிரி இது என்ன, இது எந்த கம்பெனி, இது சம்மந்தமாக போயிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் நமக்கு மைண்டில் ஒன்று நினச்சிட்டோம்னா எதை பற்றி நினைக்கிறோமோ அது சம்மந்தப்பட்ட எண்ணங்களாக போய்கிட்டே இருக்கும். நல்லது நினச்சா நல்ல எண்ணமாக வரும், கெட்டதை நினச்சா வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மாமிச சிந்தை, கெட்ட சிந்தை. மாமிச சிந்தைன்னா என்னது? கெட்ட சிந்தை. இது எதில் போய் முடியும்? மரணத்தில் முடியும். அப்போ கெட்ட சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே போனால் அது எதில் போய் முடியும்? மரணத்தில் முடியும். நல்ல சிந்தனை, ஆவியின் சிந்தனை, ஆவியின் சிந்தனைக்கு இடம் கொடுத்தா அது எதில் போய் முடியும்? நித்திய ஜீவனில் போய் முடியும். நீங்கள் எதை சிந்திக்கிறீங்களோ அதான். அதைத்தான் நம்ம ஊரில் பழமொழியாக சொன்னாங்க, உன் எண்ணம் போல தான் வாழ்வு, மனம் போல தான் வாழ்வு. நீ நல்லதை நினச்சா நல்லதே சிந்திச்சுக்கிட்டு இருப்ப, நல்லதே சிந்திக்கும் போது நல்லதே செய்ய ஆரம்பிச்சிருவேன். கெட்டதை சிந்திச்சா கெட்டதையே செய்கிற மாதிரி யாருங்க? எத்தனை பேர் புரியுது? புரிஞ்சதுக்கு தக்க ஒரு அல்லையா சொல்லுங்க. இங்கிட்ட தான் அல்லையா நல்லா இருக்கு இன்னைக்கு. சரி, மாமிச சிந்தை. இந்த சிந்தை எதில் போய் முடியுது? மரணம். இந்த மாமிச சிந்தையை நாம் அப்படியே தொடர்ந்து சிந்திக்க அது மாமிசத்தின் கிரியையாக செயலில் போய் நிற்கும். வாசிங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கலாசியன் 5:19. மாமிசத்தின் கிரியைகள். அங்கே என்ன பார்த்த ரோமரில்? மாமிச சிந்தை இருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்கள் அல்லையா சொல்லுங்கள். மாமிச சிந்தைன்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்? மாமிசத்தின் கிரியை. எதது? விபச்சாரம், வேசித்தனம், களவு, திருடு, பொய், பில்லி சூனியம், பகை, விரோதம், கோபம், சண்டை, வைராக்கியம், மனசுக்குள்ளே எல்லாம். இதெல்லாம் என்ன செய்? மாமிச சிந்தையாக இருந்தது ஒரு நாள், இன்னைக்கு மாமிச செயலில் வந்துருச்சு, கிரியையில் வந்துருச்சு. அப்போது இந்த மாமிசத்தின் சிந்தனையை கழுவி சுத்தப்படுத்தணும். எது கழுவுது? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்முடைய மனச்சாட்சியை, நம்முடைய சிந்தனையை கழுவி என்ன செய்யுது? சுத்தம் பண்ணுது. ரெண்டாவது எது நம்மை கழுவி சுத்தம் பண்ணுது? வசனம். சொல்லுங்க, வசனம். யோவான் சுவிசேஷம் 17:17. 17:17. யோவான் சுவிசேஷம் 17:17. வசனமே சத்தியம். ரெண்டாவது எது நம்மளை கழுவுது? அப்போ வசனத்தை படிக்க அது என்ன செய்யும்? வசனம் நமக்குள்ளே கிரியை செஞ்சு நம்மளோட மனசை, மைண்டை என்ன செய்யும்? அதனால தான் பிரசங்கத்தை கேளுங்கன்றோம். வசனத்தை கேளுங்க, பைபிள் எடுத்து படிங்க, டெய்லி பைபிள் படிங்கன்னு எதுக்கு சொல்கிறோம்? எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால இல்லை, இன்றைக்கு உனக்கேற்ற வசனம் வரணும். ஸோ வசனத்தை படித்து வசனம் நம்மளை கழுவி சுத்தம் பண்ணும். சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும். அந்த சத்தியம் எது? வசனம். சத்தமாக சொல்லுங்கள். சாப்பிட்டியெல்லாம் இல்லையா? ஆமேன், ஆமேன். சாப்பிட்டு வந்துக்கிட்டு தான் இந்த மாதிரி இருக்கீங்களா? ரெண்டாவது. மூணாவது நம்மளை கழுவி சுத்தம் பண்ணுவது எது? ஆவியானவர். பரிசுத்த எபேசியரில் இருக்குது, உம்முடைய ஆவியினாலே என்னை கழுவி சுத்தமாக. உம்முடைய பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜபிக்கும் போது அது நம்மளை கழுவி என்ன செய்யுது? ஸோ அப்போ நம்மளை கழுவி சுத்தம் பண்ணுவது எது? ரத்தம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம், பைபிள் வசனம். மூணாவது பரிசுத்த ஆவியா. இப்படி நம்முடைய சிந்தனையிலேயே அன்னைக்கு ஜெபம் பண்ணி நம்மளை ஒன்று ஜெபத்தின் மூலம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலம், வசனத்தின் மூலம், ஆவியானவர் மூலம் அன்னைக்கே நம்முடைய மைண்டில். யாருமே 100% பியூரான கிறிஸ்டியன் கிடையாதுங்க. எல்லாருக்குள்ளேயும் நல்ல எண்ணமும் வரும்,
கெட்ட எண்ணமும் வரும். ஆனால் அந்த கெட்ட எண்ணம் டெவலப் ஆகாமல் அதை அப்போவே அழித்து அன்னன்னைக்கு கழுவிட்டோம்னா தப்பிச்சிட்டோம். நான் சொல்ல புரியுங்களா? அதனால் 100% என்கிட்ட எதுக்குமே கெட்ட எண்ணமே கிடையாதுன்னு சொல்கிறான்னா 1 நம்பர் ஃப்ராடுன்னு அர்த்தம். அப்போ அன்னைக்கு நம்முடைய மாமிச சிந்தைகளை அழிக்கணும். அதைத்தான் ரோமர் 8:13 சொல்லியிருக்கு. வாசிங்க, ரோமர் 8:13. மாமிசத்தின்படி செயல்பட்டால் சாவீர்கள். எப்படி சொல்லிருக்கு? மாமிசத்தின்படி செயல்பட்டால் அதை மாமிச சிந்தை மரணம். மாமிசத்தின்படி செயல்பட்ட மாமிச சிந்தை வந்திருக்கும், ஆனால் அதை செயலாக்கக்கூடாது. செயல் வர்றதுக்குள்ளே அதை அழிச்சிடணும். சாத்தான் கெட்ட எண்ணத்தை கொண்டு வருவான், மாமிச இச்சைகளை கொண்டு வருவான், மாமிச எண்ணங்களை கொண்டு வருவான், பொறாமைகளை கொண்டு வருவான், பகை விரோதம் எல்லாம் கொண்டு வருவான். அதை அன்னன்னைக்கு என்ன செஞ்சிடணும்? அழிச்சிடணும். அது அதன்படி செய்தால் சாவீர்கள். ஆவியினாலே அந்த மாமிச செயல்களை அழித்தால் சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. பிழைப்பியன்னு அர்த்தம்னா நல்லா இருப்பீங்க. புரிஞ்சவங்க இல்லையா? சொல்லுங்க. அப்போ அன்னைக்கு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு இந்த கெட்டனெல்லாம் வரக்கூடாது, யாரு கூடயும் கோபம் வரக்கூடாது, யாரு கூடயும் பொறாமல் இருக்கக்கூடாது, யாரு கூடயும் பகை இருக்கக்கூடாது. எனக்கு யாராவது தப்பு செஞ்சால் மனசார அவங்கள என்ன செய்யணும்? ஆண்டவரே மன்னிக்கிறேன்னு மன்னிச்சு அவங்கள அன்றைக்கே மன்னிச்சுட்டு அப்போயே அவங்கள்ட்ட போய் ராசியாக பேசிடணும். ஆமேன். ஆமேனே வராது. ஏன்னா ரொம்ப குத்தி மனசை குடையுதா வசனம் அப்படியே ஒன்றும் அல்லையா வரமாட்டேங்குது, ஆமேன்னு வரமாட்டேங்குது, மூஞ்சியே ஒரு மாதிரியாக போயிடுது, எப்படியோ இருக்குது. இன்றைக்கி அதை ஆப்ரேஷன் கடைசி வாரம்னாலே என்னது ஆப்ரேஷன். இப்படி தான் இருக்கும். வருகைன்னா சும்மாவா வருக? ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ முற்றிலும் நம்மளை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? பரிசுத்தப்படுத்துகிறார். முற்றிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் முற்றிலும் என்ன செய்வதாக? குற்றமற்றதாய் பரிசுத்தம் உள்ளதாய் இருப்பதாக. நல்லா விளங்கிக்காங்க. மனுஷன் நம்மளாம் மாம்சத்தில் இருக்கோம். மாம்ச சிந்தைகள் வரத்தான் செய்யும். நம்ம அதை ஜெயிக்கணும், அதை அழிக்கணும், கழுவப்படணும், வெட்டிடணும், அழிச்சிடணும். அன்னைக்கு அழிச்சிடணும். அழித்தால் பிழைப்பீர்கள். இதை அழிக்காதவர்கள் மாம்சத்தின்படி செயல்பட்டு அப்படியே மரித்து போவார்கள். மரித்து போவான்னா என்னது? வாழாமல் போயிடுவாங்க, ஆத்மா செத்து போயிடும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சரி, இது ஒரு காரியத்தை சொன்னேன். முற்றிலும் நம்மளை பரிசுத்தப்படுத்துவாராக. சரிதானா? சரி, அடுத்ததுக்கு வாங்க. 2வது சம்பவம், ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். முற்றிலும் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாசிங்க. அப்போ 2வது வருகைக்கு ஆயத்தமாக வேண்டிய காரியங்களில் ஒன்று முற்றிலும் பரிசுத்தமாக வேண்டும். ஒன்று முற்றிலும். 2வது முற்றிலும் என்ன செய்கிறவங்களா இருக்கணும்? ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயிக்கிற வாழ்க்கை. ஆமேன். ஆமேனே சொல்ல மாட்டீங்களே. இன்றைக்கி என் மேலே கோபமாக இருப்பிய. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு சொத்து. அப்போ நாம் முற்றிலும் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் முற்றிலும் யாரை ஜெயிக்கிறது? அடுத்த பிரச்சனை, யாரை ஜெயிக்கிறது? யாரை ஜெயிக்கிறது? ஒரு விசுவாசி முற்றிலும் ஜெயிக்கணும். யாரை ஜெயிக்கணும்? யார் நமக்கு எதிரி? நம்மால் தான். யார் அவன்? தான். பேரே நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லணும். அதான் அவன் தான், பழைய ஆள் தான். பழைய வலு சர்ப்பம், பழைய பாம்பு, பழைய ஆள். அவன் தான் நம்மளை விட்டு போனான்ல, ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் கூடவே இருந்துட்டு அவன் தான். அவன் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கான். அவனை நாம் என்ன செஞ்சாகணும்? ஜெயிக்கணும். ஜெயம் முற்றிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 21:31. குதிரை. வெரி குட். இத்தனை நாளுக்கு ஜெயமோ
அப்போ நாம் ஜெயிக்கிறதல்ல, நம்மை ஜெயிக்க வைக்க ஒருத்தர் இருக்கிறார். ஏன்னா நம்மளை விட சக்தியானவன் யார்? சாத்தான். பேயெல்லாம் நம்மளை விட என்னது? சக்தியானது. ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கான், அவன் ஆவியில் இருக்கான். அதனால அவனை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அவனை ஜெயிக்க முடியும். எப்போ? கர்த்தரால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லா விஷயத்திலும் என்னால் ஜெயிக்க முடியும். யார் சொல்றா? அப்போ சாத்தானை எல்லா விஷயத்திலும் முற்றிலும் நாம் என்ன செஞ்சு ஆகணும்? சொல்லுங்க. ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சவங்க தான் எங்கே போக முடியும்? ஐயோ, இப்போ என்ன நிலைமையில் இருக்கின்ற இந்த ஜெயம் என்ற வார்த்தைக்கு 2 ஆங்கில வார்த்தை இருக்குது. ஒன்று விக்ட்ரி, முழுவதும் ஜெயிச்சவங்களுக்கு. என்ன வெற்றி? முழுவதும் ஜெயிச்சவங்களுக்கு பேர் தான் என்னது? வெற்றி. ஜெயிச்சிட்டேன், வெற்றி வெற்றி வெற்றி. அறகுறையாக ஜெயிச்சிருக்காங்க பாருங்க, அவனுக்கு பேர் கான்கரர். என்னது? கான்கரர். நீ சொல்கிற பாருங்க எப்படின்னு கேட்டால், இப்போ மல்யுத்த போட்டியில் 2 பேர் மல்லு கட்டி உருளுவாங்க. சண்டையிலே சின்ன பிள்ளையிலே ஸ்கூல்லலாம் மல்லு கட்டி உருண்டுருப்போம். மல்லு கட்டி உருளும்போது ஒரு நேரம் நம்ம கீழே விழுந்துருவோம், கீழே கிடப்போம். அதுக்கு பிறகு முக்கி எடுத்து பிள்ளைனை பூரா காட்டி எடுத்து பிரட்டி அவனை கீழே தள்ளி நம்ம மேலே வந்துடுவோம். மல்லு கட்டியிருக்கீங்களா? கட்டிருக்கீங்களா? மல்யுத்த போட்டியில். அதுக்கு பிறகு அவன் கீழே கிடப்பான். அவன் அதுக்கு பிறகு என்ன செய்வான்? ஏதாவது ஒரு சோதனையை காட்டி நம்மளை கீழே பிரட்டி தள்ளி அவன் மேலே உட்காந்துக்கிடுவான். யார்? சாத்தான். அடுத்து என்ன செய்வான்? ஜெபம் பண்ணி தோத்திரம் பண்ணி ஃபாஸ்டிங் போட்டு சனிக்கிழமை ஜெயிச்சிருவிய, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மேலே இருப்பிய, அதுக்கு பிறகு திங்கக்கிழமை அவன் கீழே பிரட்டி தள்ளியிருப்பான். இப்படி டெய்லி உருண்டு பிறண்டுக்கிட்டு வர்றோம். அவன் கீழே தள்ள, அப்புறம் நம்ம அவனை தள்ள, கீழே இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு கான்குரர். ஆனால் இதே நிலைமையில் இப்படியே இல்லாமல் முற்றிலும் என்ன செஞ்சாகணும்? ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சவங்களுக்கு தான் சிங்காசனத்தில் இடம். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21. நான் ஜெயங்கொண்டேன். யார் சொல்கிறா? ஏசப்பா சொல்கிறாரு, நான் ஜெயங்கொண்டேன், இதனால் எனக்கு பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்காருகிற பாக்கியம் கிடச்சி போச்சு. இதுபோல் நீங்கள் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். அப்போ ஏசப்பா மல்லு கட்டி உருண்டு ஒரு வழியாக சிலுவையில் அவனை முற்றிலும், சொல்லுங்க, முற்றிலும் ஜெயிச்சிட்டாரு. முற்றிலும் ஜெயிச்சு சிலுவையில் வெற்றி சிறந்துட்டாரு. இப்போ அவருக்கு பேர் விக்ட்ரி. ஆனால் அதுக்கு முன்னாடி வர அவனோட என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்? கான்கரர், போராடிக்கிட்டு இருந்தார். அவன் ஜெயிக்க, இவர் ஜெயிக்க, அவன் ஜெயிக்க. இதே போல் நம்மளும் தான் அன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தில் நிற்காம முற்றிலும் நம்ம ஜெயிச்சே ஆகணும். அப்படி விரும்புகிறோம். அப்படி ஜெயிச்சாத்தான் எங்கே போக முடியும்? இப்போது சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்தார். ஜெயிச்சதுனால என்னங்க உட்கார்ந்தாரா? சிங்காசனத்தில். அதனால ஜெயம் கொண்டா உனக்கு என்ன கருவேன்? சிங்காசனம்னா சேர் நினச்சிக்கிட்டு இருக்காது. நம்ம அப்படித்தான் இதுவரை நினச்சேன். நான் இந்த பைபிளை படிக்கும் வரைக்கும், இந்த சத்தியத்தை படித்து நான் உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி வர நான் இப்படித்தான் நினச்சேன். நிறைய டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்குது. நிறைய டிரான்ஸ்லேஷனாக நடைமுறைக்கெல்லாம் நம்ம ஊர் கலாச்சாரத்துக்கு படி மாற்றி வச்சுருக்காங்க. அதை அதை நான் போய் உள்ளே உட்காந்து ஆராய்ந்து படிக்க தான் தெரியும். எலியாவை போஷிக்க கர்த்தர் எதை அனுப்பினார்? காகம் கிடையாது. நமக்கு காகம்னு மொழிபெயர்த்து வச்சுவிட்டாங்க. அது இறைச்சியும் அப்பமும் கொண்டு வந்ததான், காலையிலையும் சாயங்காலமும். அது இறைச்சியும் அப்பமும் கொண்டு வந்துச்சான். நம்ம ஊர் காக்கா இறைச்சி கொண்டு வரமாக்கும், வடை தான் தூக்கலாய்க்குது. இது வடை தூக்குற காக்கா, இறைச்சி அப்பத்தெல்லாம் தூக்குற. அவங்களுக்கு அப்பம்னா 1.5 அடி இருக்கும் குறைஞ்சது. 1.5 அடி 2 அடி நீளத்தில் இப்படி சுட்டு வச்சுருப்பாங்க. இவ்வளோ நீளத்தில் அப்படியே நீளமாக குழாயாக தள்ளு வண்டியில் இப்படி வச்சுருப்பாங்க. கூடைனா இப்படி வச்சுருப்பாங்க. இஸ்ரேல் நாட்டில் போய் பார்த்தபோது இதுதான் அவங்க ஊரில் அப்பம். நம்ம அப்பம்னா ரவுண்டாக இப்படி பார்த்துருக்கோம். அவங்க ஊரில் அப்பம்னா எப்படி இருக்கும்? இப்படி நீளமாக குழாய் மாதிரி வச்சுருக்காங்க. 1.5 அடி 2 அடி அப்படியே தள்ளு வண்டியில் அடுக்கி இப்படி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா கூடையில் வச்சு வைக்கிறவங்க கூடையில் அப்பம் இப்படி வச்சுருப்பாங்க. ஒரு அப்பத்தை தூக்கிட்டு வரணும்னா இவ்வளோ நீளத்தில் இருக்கும். இவ்வளோ நீளத்தில் இந்த அப்பத்தை இப்படி தூக்கணும்னா நம்ம ஊர் காக்கா தூக்கிடுமா? ஆனால் இந்த கருப்பு நிறத்தில் கழுகுக்கு ஒத்த பலத்தோடு கூடிய அந்த கழுகு சைஸில் கருப்பு நிறத்தில் இருந்த ஒரு பறவை தான் அது. அந்த பறவை கருப்பு நிறத்தில் இருந்ததுனால நம்ம ஆட்கள் எதை எழுதிட்டாங்க?
கருப்புன்னு நம்ம ஊரில் காக்காதான் அப்படின்னு சொல்லி காக்கா எழுதி விட்டோம். கருப்பு பறவைனா காக்காதுன்னு மொழி வைத்து வச்சிட்டோம். ஆனால் நம்ம என்ன செய்ய, இது வரைக்கும் காக்கா என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருப்பியா? அப்படி தானே? இது வடை தூக்குற காக்கா, அது அப்பத்தை தூக்கி இறைச்சியை தூக்கிட்டு வர காக்கா. இப்படி நிறைய டிரான்ஸ்லேஷனில் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு அப்பப்போ சொல்லித்தரேன். இதை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் இதெல்லாம் பைபிளை படித்து இந்த சத்தியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறவே வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை. போனோடனே பாத்திரம் வண்ணம் கழுவத்தான் நேரம் இருக்குது, துணியெல்லாம் துவைச்சி போடணும், பிள்ளைகளை நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கணும், வேலைக்கு ஓடணும், பாவணும். உங்களுக்கே இதுக்கு தான் பொழுது போயிடும். பைபிளெல்லாம் இதெல்லாம் படித்து ஆராய்ச்சி பண்ண உங்களுக்கு நேரம் கிடைக்காது. அதுக்கு தான் எங்களை நியமித்து வச்சுருக்காரு. நாங்கள் இதை பிடிச்சி ஆராய்ஞ்சி இதுக்கு அர்த்தம் என்ன, வசனம் என்ன சொல்லி எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு சொல்ல வந்தால் நீங்கள் வரமாட்டேன்றீங்க. அப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வருகைக்கு என்னெல்லாம் ஆயத்தமாகணும்னு சொல்லி கொண்டு வந்தால் இன்றைக்கி வரக்கான பாருங்கள் அவ்வளோ நாற்று நட்ட மாதிரி கிடக்கு, எம்பிட்டு இடம் காலியாக கிடக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி தான் வருகையில் கைவிடப்படுவாங்க. கவனமாக இருங்க. அல்லையா சொல்லுங்கள். ஆகவே நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வர சத்தியத்தை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்க ஆயத்தமாக வேண்டும். சரி, எங்கே நிற்கிறோம்? ஜெயிக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? சிங்காசனம். சிங்காசனம் என்ற வார்த்தைக்கு நீங்கள் கிரேக்க வாசையில் தட் இஸ் அ பிளேஸ், ஒன் ஆஃப் த பிளேஸ். பிதா இருக்கிற இடத்துல, பிதா இருக்கிற சிங்காசனம் சொல்லியிருக்கு. சிங்காசனில் பிதா இருக்கிற இடத்துல நான் இருப்பது போல, ஜெயிச்ச நான், யார்? ஏசப்பா சொல்கிறாரு, ஜெயிச்ச நான் பிதா இருக்கிற இடத்துல இருக்கிறது போல நீங்களும் ஜெயிச்சியன்னா பிதா இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம். அது உன்னதமான இடம். தட் இஸ் மோஸ்ட் ஹை பிளேஸ், தட் இஸ் வெரி பவர்ஃபுல் பிளேஸ், தட் இஸ் வெரி, அதாவது எப்படி சார், பிரைட்டான இடம். அந்த இடத்துக்குள்ளே யாரும் போகவே முடியாது. பிதா இருக்கிற இடத்துக்குள்ளே யாரும் போக முடியாது. யோவானே ஆவியில் போனப்போ அங்கே போக முடியலை, கீழே விழுந்து மயங்கி கிடந்தார். அப்புறம் வந்து ஒரு தூதன் தேற்றி தைரியப்படுத்தி, பிதாவை பார்ப்பதே அரிது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளிக்குள்ளே இருக்கிறாய். சூரியன், அவர் படைத்த சூரியனை பார்க்க முடியலையே, அவரை பார்க்க முடியுமா? அப்போ எவ்வளோ மகிமையான தெய்வம், எவ்வளோ மகிமையான இடத்துக்குள்ளே இருக்கிறாரு. இவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவராக இயேசு மட்டுமே பக்கத்தில் நிற்கிறாரு. அப்படி நீங்களும் நான் இருக்கிற இடத்துக்கு வர முடியும். யாரு? யாரு? வெறும் ஜெயம் சொல்லாதீங்க. எப்படி சொல்ல? முற்றிலும் ஜெயிக்கணும். முற்றிலும் ஜெயிச்சவங்க தாங்க வர முடியும். நீங்கள் டீச்சர்ஸு, ஆசிரியர்கள், உங்களுக்கு ஒரு வசனம் எடுங்க. யாக்கோபு நிறுவம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டு ஒன்றிலே தவறினால் அவன் முழுவதும் குற்றவாளி. 5 சப்ஜெக்ட் இருக்கு. டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் கவனிங்க. எத்தனை சப்ஜெக்ட்? மாணவர்கள், ஆசிரியர் 5 சப்ஜெக்ட். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோசியல். இதில் ஒன்றில் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான். அப்படி தானே? டீச்சர்ஸ் வேகமாக ஆமேன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேரை ஃபெயில் ஆக்குனீங்களோ? ஒன்றில் தவறினால் கூட நீங்கள் முற்றுவது யாரு? ஃபெயில். இதே போல தான். அதனால தான் சொல்கிறாரு, முற்றிலும் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வேண்டும். ஒரு விஷயத்தில் நீங்கள் நல்லா கரெக்டாக இருப்பீங்க, கேரக்டர் விஷயத்தில். ஒருத்தர் பண விஷயத்தில் வீக்காக இருப்பாங்க, ஒரு சிலது பொய் பேசுறதுல வீக்காக இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கு. ஒவ்வொரு காரியத்தில் ஜெயம் இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் எல்லா விஷயத்தில் என்ன செய்யணும் சொல்லுங்க? ஜெயிக்கணும். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாப்புல பரலோகம் போக முடியாது. கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிட்டாப்புல பரலோகம் போக முடியாது. கழுத்து நிறைய சிலுவை போட்டுக்கிட்டாப்புல பரலோகம் போக முடியாது. வீடு நிறைய வசனம் வாங்கி ஓட்டினாலும் சொல்லுங்க, யார் தான் போக முடியும்? முற்றிலும் ஜெயிச்சவங்க தான் போக முடியும். அப்படின்னா கொஞ்சம் தானே போக முடியும். அந்த கொஞ்சத்தை தானே கேட்குறாரு அவர். முழு உலகத்தை அழிச்சிட்டு எத்தனை பேரை உள்ளே விட்டார்? வேலைக்குள்ளே எத்தனை பேரை விட்டார்? 8 பேர். 8 பேர் தான் அவருக்கு தேவை. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆயத்தமாக இருக்கிறவங்க தான் தேவை. முற்றிலும் ஆயத்தமானவங்க 8 பேர் தான். மீதி எல்லாம் அன்குவாலிஃபைடு. முழு உலகத்தை அழித்தார். ஆசாரி மாதிரி என்னாச்சு? அந்த வேலையை செஞ்ச ஆசாரி மாதிரி எத்தனை விஞ்ஞானி சொல்கிறாங்க, வேத பண்டிதர்கள் 100 வருஷம் ஆச்சு அந்த பேலையை கட்டுறது. அப்போ எத்தனை ஆசாரி வேலை செஞ்சுருப்பாங்க? அந்த ஆசாரி மாதிரி உள்ளே போகலை. எத்தனை பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, கீழ் பூசினவங்க, அவங்க அந்த பேலைக்குள்ளே போகலை. அப்போ யார் உள்ளே போனது? ஆயத்தமானவர்கள் மட்டுமே உள்ளே போனார்கள்.
அப்படி என்றால் நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், ஆயத்தம் இல்லாமல் வருகையிலே போகவே நாம் ஆயத்தமாக வேண்டும். உன் தேவனை சந்திக்க யார ஆயத்தமாக வேண்டும், முற்றிலும் ஜெயிக்க வேண்டும். ஆயத்தம்னா என்ன அர்த்தம்? முற்றிலும் ஜெயிக்க. இதைத்தான் வெளிப்படுத்தின விஷயம். வாசிங்க 21 அதிகாரம், கடைசியாக முடிக்கிறேன். 21 27 21 27 தீட்டுள்ளது, அருவருப்பானது, பொய், ஹிப்போக்ரசி, பொய்யா பொய் ஏமாத்து, பொய் வேஷம், அப்படி பொய் அப்படியே நல்ல உள்ளவன் நடிக்கிறவங்க, ஹிப்போக்ரசி, பொய்யானவர்களும் ஒன்றும் ஒருவரும் அந்த ராஜ்யத்துக்குள்ளே பரலோகத்துக்குள்ளே போக முடியாது, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. சரி இருக்கட்டும், அது இருக்கட்டும். எது உள்ள போக முடியாது? தீட்டு, அருவருப்பு, பொய்யான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை, நடிக்கிற வாழ்க்கை. இப்படி பொய்யா அப்படியே கிறிஸ்தவம் போல் நடிக்கிறவங்க, அப்படியே இங்கே சர்ச்சுக்களை வந்து ஆமேன் ஸ்தோத்திரம் பொட்டு கூட வைக்காமல் அப்படியே நல்ல விசுவாசமாக வர்றது. அங்கிட்டு போனோன்னு கண்டதையும் பூசி, பொட்டு வச்சுட்டா கூட பரவாயில்ல, என்னது குங்குமத்தை கண்டதையும் பூசிக்கிட்டு போகிறது. அப்போ நீ என்ன செய்கிற? ஏசப்பாவை சர்ச்ச நடிக்கிற. நான் சொல்ல புரிஞ்சுக்கோங்க. நீ ஒன்று பன்னிக்குட்டியாயிரு, இல்லைன்னா எதாரு சொல்லியிருக்கேன்னா முயல் குட்டியாயிரு. இங்கே வந்தால் முயல் குட்டி ஆகிற, வெளியே போனால் பன்னிக்குட்டி ஆகிற. இப்படி நடிக்கிறவர்கள், இப்படி தான் என்னது நடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பொய்யை அருவருப்பானதை செய்கிறவர். இவங்கெல்லாம் பரலோகத்துக்குள்ளே போகவே, நான் என்ன சொல்கிறேன், இருக்கலாம். அன்னன்னைக்கு கழுவுங்க, சுத்தம் பண்ணுங்க, அன்னன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க, அன்னன்னைக்கு சரி பண்ணிடுங்க. அது கிரியையில் செயல் வடிவத்தை கொண்டு வராதிங்க. அது சிந்தையிலே அதை என்ன செஞ்சிருங்க, அழிச்சிருங்க. இப்படி நாம் ஆயத்தமாக இருந்தால் கண்டிப்பாக வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட. ஆமாங்க, ஆயத்தம் இல்லாமல் நாம் ட்ரெயினில் போகவே முடியாது. ட்ரெயினில் போகணுன்னா என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். ஆண்டவருடைய வருகையில் போகணும்னா ஆயத்தமாகணும். 2 விதத்தில் ஆயத்தம். ஒன்று முற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும், 2வது முற்றிலும் ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். முற்றிலும் ஜெயிக்கணும், முற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எந்தெந்த விஷயத்தில்? ஆவி, ஆத்மா, சரீரத்தில் முற்றிலும் பரிசுத்தம், முற்றிலும் ஜெயிக்கணும். ஜெயிப்போம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி